எப்பொழுதுமே காலையில் விடிகிற நேரம் எனக்கு 6:30 இருக்கும். ஆனால் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கலை. டைம் 4:30 ஆகுது. ஊர்லேருந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் தான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. அப்பா இல்லாமல் அம்மா வர டைம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் டைம். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அந்த டைமில் என் தங்கச்சியோட மேரேஜ் இன்விடேஷன் வைக்கிறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் அம்மா வராங்க. ஸோ வரும்போது நிறைய எனக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடு, ஊறுகாய், அது இதுன்ட்டு. எப்போதுமே ஸ்பெஷலாக எங்கள் அப்பா இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், காலையில், நைட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பேன். இப்போ அம்மா தானே அப்படின்ட்டு ரொம்ப நார்மலாக இருந்தேன். மாங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர்நூன் மேலே ஆஃபீஸ் போயிருந்தேன். அப்புறம் டிஸ்பேச்சிங் டைம் இருக்கும் எப்பொழுதுமே ஒரு 3 o'clock. அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ரொம்ப நாளாக ரோஸ் செடி வாங்கணும்னு நினச்சி ஃபைனலாக ரோஸ் செடி வாங்கியாச்சு. எனக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்க ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பிங்க், அந்த பன்னீர் ரோஸு. அதையும் அப்படியே தொட்டிலாம் வாங்கி செட்டப்லாம் பண்ணியாச்சு. இதுலேருந்து நிறைய பூலாம் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்த செடி வாங்கிடலாம். வீட்டுக்கு வந்து ஒரு 5 மணி போல் வந்தேன். எங்கள் அப்பா இறந்து 4 மாதம் ஆக போகுது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நினைக்காத நாள் நொடி கிடையாது. எங்கள் அம்மாவும் அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வராங்க. என்ன பண்ணுறது, பசங்களாம் இருக்காங்க, பார்த்தா